ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். நான் உங்க ராணி. உங்களை எத்தனை பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. அப்புறம் எங்க 5 பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? தாவாணி எபிசோட் எப்படி இருக்குது? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஷேர் பண்ணி இந்த தொடர் கதையை பார்த்து மகிழுங்க. Thank you friends. கிராமத்துல காட்டுல மேட்ல குளத்துல ஆத்துல பாட்டு படிச்சு துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சோம். இப்படி பட்டணத்துல சுத்த வச்சுட்டாங்களே தமிழே. தமிழே எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. எல்லா தெரும் ஒரே மாதிரி இருக்குதே, எப்படி கண்டுபிடிச்சாவ? நம்ம ஊர்ல வெறும் 4 தெரு தான். மேல தெரு, கீழே தெரு, நடு தெரு, குட்டி தெரு, இப்படி 4 தெரு தான் இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பாட்டி இருப்பாவ. அவி பேர சொன்னாலே அது அவி தெருவு தான். தங்கம்பாட்டிக்குன்னு ஒரு தெருவு, வடிவுப்பாட்டிக்குன்னு ஒரு தெருவு, நமக்குன்னு ஒரு தெருவு, அப்புறம் நடத்தெரு, அது கோயில் தெருவு. இப்படி தானே ஒரு அடையாளத்தை வச்சிருப்போம். இந்த ஒரு கரவியெல்லாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க? அது இங்கே தானே பிறந்து இருக்காவ, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்பாவன்னு கேட்க எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது பத்துக்க. தெரியும் தெரியும், ஒழுங்கா வா. ஆனா ஒண்ணு தமிழே, எத்தாதண்டி வீடா வச்சிருக்காவல. இத்தாதண்டி வீட்டுல எப்படி வாழ்வாங்க? அது எப்படி வாழவட்டி? ஒரு வீட்டுல கூட நமக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கலையேன்னு நான் டென்ஷன் வந்துட்டு இருக்கேன். உனக்கு இப்ப இதான் கவலையாட்டி? நான் கூட பட்டணம் என்னமோ நினைச்சிட்டேன் தமிழே. இங்க படுத பாட்டெல்லாம் இப்பதானே எனக்கு தெரியுது. எதுக்கிட்டே? ஒரு தெருவு ரொம்ப பெரிய தெருவா இருக்குது, பெரிய பெரிய வீடா இருக்குது. நான் இந்த தெருவுல இருந்தமே, அங்க குட்டி குட்டியா இருக்குது. எப்படி? நம்ம ஊர்ல அப்படி இல்ல, எல்லாம் கலந்து இருக்கும். அதான் கேட்டேன். நம்ம ஊரை ஆராய்ச்சி பண்ண வரல, பொழப்ப பார்க்க வந்திருக்கோம். ஏதாவது ஒரு வீட்டுல வேலை கட்டு பாருட்டி. நம்ம பார்த்தாலே ஊருக்காரங்களான்னு கேட்காவ. அது என்ன பார்த்தா அறவே உள்ள விட மாட்டேக்காவ. எந்த ஊருக்காரவிய அப்படின்னு கேட்காவ. நான் வேற அவளத்தையும் உளறி போடுதேன். அதான் ஒருத்தர் கூட வேலை தர மாட்டேக்காவ. நான் என்ன பண்ணட்டும்? உன் வாய குறைன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? குறைக்க முடிஞ்சா நான் குறைக்க மாட்டேனா? நீ எப்ப பாரு என் வாய குறைங்க. அந்த கருவாப்பா இல்ல பேசுறானி அப்படின்னு சொல்லி நான் பேசத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? ஐயோ இதுக்கு ஞாபகம் வருது. சரி வா, நம்ம வேற தெருக்கு போலாம். இன்னத்துக்கு ஆத்துல அவன் கூட உட்கார்ந்துருப்பேன். அவன் எதையாவது போண்டாக்கிண்டா வாங்கிட்டு வந்திருப்பான். 2 பேரும் தின்னுட்டு ஆத்துல காலை வச்சுக்கிட்டு என்ன சுகமா இருக்கும் தெரியுமா? அப்பப்ப மீன் பிடிச்சுக்கிடுவோம். என்ன ஜாலியா இருக்கும். எல்லாம் போச்சது வரும், அதுக்கான காலம் வரும். வா. எங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த கருவாப்பைய என்ன பாடுபடுதான்னு அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குது. அவங்கிட்டயாவது நான் சொல்லிட்டு வந்தோம்ல, இப்படி எப்படி நிலைமை, நான் இப்படி ஆயிரும், நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு கொஞ்சம் விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுது பார்த்துக்க. சரி ஒரு 8 சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா 4 காசு நம்ம கையில இல்ல. இல்லன்னா போய் சொல்லிட்டு வந்துடும் பார்த்துக்க. இங்க இது போறதுக்கு என்ன லாபமே? அப்படியா தமிழே? நம்ம வரும்போது சீக்கிரம் இந்த மாதிரி இருக்குது. இது உன்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்புலடி. நீ ஊர்ல பேசுற மாதிரியே இங்க பேசி தலையாத வாட்டி. நம்ம ஊர்ல ஆத்தங்கல்ல கொத்தங்கல்ல எவ்வளவு கத்தி பேசினாலும் சரி, ஏன் கத்தி பேசுறது ஒரு நாதி கேட்காது. இங்க மெதுவா பேசினா கூட என்னமா சவுண்ட் கேட்க பத்தியா? எனக்கு இவ்வளவு அமைதியா வச்சிருக்காங்க வீட்டு வாசலெல்லாம். ஏன் தமிழே, ஒரு வீட்லயும் பிள்ளை குட்டின்னு கிடையாது, ஒரு பிள்ளை சத்தத்தை கூட காணு. நம்ம ஊர்ல சனிக்கிழமை லீவ் விட்டா போதும், பய ஊழல பியாய் கத்துமே. பய ஊழல் கத்துற இன்னைக்கு சனிக்கிழமைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சனி ஞாயிறு நம்ம ஒரு பய ஊழல கையில பிடிக்க முடியாது. பியாய் கத்து அது இப்படி இருக்கும். இங்க ஒரு பய ஊழல் சத்தத்தையும் காணுமே தமிழே. இதையாட்டி ஆராய்ச்சி பண்ண வந்த? இல்ல தமிழே, நான் சொல்லுதே.
இருப்பாவளா இருக்கும். ஓ எட்டி, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? தமிழ் இன்னைக்கு 7:30 ஒளியோ ஒளியோ. நாளைக்கு 11 மணிக்கு சக்திமான் சக்திமான் சக்தி 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 சக்திமான். விடாத கருப்பே. யார் வீட்லயாவது ஒளிஞ்சு நின்னாது டீ பார்த்துட்டு வந்துருவோம். இங்க எதுவுமே வழி இல்லையே. சக்திமான் பார்க்காம எனக்கு நல்லவே இல்லை தமிழ். சின்னத்தர வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்குது. அவிய அம்மா நம்ம டிவி பார்க்க போறேனாலே ஆஃப் பண்ணிடுவாவ. அதையும் மீறி போய் பாப்போம் பத்தியா. பேசியே கொள்ளாதட்டி. 4 துட்டு கையில இல்ல. நான் ஏதாவது வேலை கிடைச்சிருந்தா 100 துட்டு கையில கிடைக்கும், சோத்தை வாங்கி கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி இப்படி பேசியே கொள்ளுத? ஊர் ஞாபகமா இருக்கு தமிழே. ஊர்ல இருந்திருக்கலாமா? ரொம்ப ஊர் ஞாபகம் வருது தமிழே. இந்நேரத்துக்கு நம்ம ஊர்ல என்ன அமக்கலம் பண்ணிருப்போம். காலைல 10 மணி இருக்காதே, வடக்கார் வந்திருப்பாரு. தங்கங்களவே நம்மளை சுத்தி வருவா, வடை வாங்கி கொடுப்போம்னு. நாமளே 4 துட்டு எங்க திருவோம் நமக்கு மட்டும் தான் தெரியும். குண்டில போடுற மாதிரி போட்டுட்டு எடுத்துட்டு வந்துருவோமே. அப்படிலாம் ஏமாத்தினாலதான் இன்னைக்கு இப்படி ஆகி போச்சுதான். பேச்சு கேட்க நல்லதா மட்டும் இருக்கு, ஆனா ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல. வா. ஆனா ஒண்ணு தமிழே, இங்கெல்லாம் மழை தண்ணீர் ஒண்ணு போயாதா? எதுக்கு? அங்க ஒரு அக்கா இருந்தாவ, அவிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன்னு கேட்டதுக்கு அப்படியே எந்திரிச்சு உள்ள போயிட்டாவ. நானும் தண்ணி தான் கோர பேருக்காவ நினைச்சுக்கிட்டு வெளியிலே நின்று பத்துக்க வரவே இல்ல. இல்ல அதான் கேக்க, மழை தண்ணி எல்லாம் போயாதா? நம்ம உள்ள தண்ணி தான் எடுத்துச்சுன்னா எவ வீட்லயும் கேட்க வேண்டாம். அடி பம்பு இருக்கும், பம்பு தண்ணி இருக்கும், ஆத்து தண்ணி இருக்கும். ஏதாவது ஒரு பைப்ல வாய வச்சு குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க அதுவும் இல்லையே. சரி, அந்த ஒரு வீடு இருக்கு, அங்க தண்ணி கேட்கலாமா? நான் ஏற்கனவே கேட்டாவே தரமாட்டாவலாம். அவி கேட்டலே விட மாட்டேக்காவல. சரி, இங்க ஒரு வீடு இருக்கு, அங்க கேட்கலாமா? அங்க கேட்டு பார்த்தேன். அந்த அக்கா உள்ள போனவே தான், வெளியிலே வரல. தண்ணியே தர மாட்டேக்காவல, வேலை தருவாங்களாக்கு. ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் வாட்டி. ஆனா இப்ப எனக்கு பசிக்குதே. இந்த கல்யாணம் காட்சி எல்லாம் இருக்காது போலக்கிட்டே தூர்ல. ஏம்டி இல்ல கூட்டத்தோட கூட்டமா போய் நாமளும் 4 வச்சு சாப்பிட்டு வந்துடலாம்ல. சரி தமிழே, மீனா ஆதிரா ஜபா அவளுக்கா தண்ணி கிடைச்சிருக்குமா? எப்படி கிடைச்சிருக்கும். வா. சரி வா, அடுத்த தெருக்கு போவோம். அங்கேயாவது வேலை கிடைக்காது பாப்போம். இந்த ஊர்ல மழை பெய்யுதோ இல்லையோ, வெயில் கொளுத்துன்னு கொளுத்து தமிழே. நம்ம ஊர்லயும் வெயில் அடிக்கும், மூஞ்சிலையும் படும், ஒரு காட்டா இருக்காது. இந்த ஒரு வெயிலை சுட்டி எரிக்கி பாத்துக்க, அப்படி கண்ணு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு கரன்னு வந்து பாத்துக்க. சரிடி, அதுல ஒரு இணல் இருக்கு, வா அதுல போய் நிக்கலாம். அதிசயமா அங்க இங்க ஒவ்வொரு மரம் நிக்குது. இல்லன்னு வச்சுக்கைய, இதெல்லாம் தாக்கே பிடிக்காது நமக்கு. கூவாம கூவவே குக்கு குக்கு பாட்டு. விண்ணிலா எங்கில்லை, நாமின்றி காலம் கரைந்த பின்னும் கூந்தல் அறிந்த பின்னும் மண்ணில் மாற்றமில்லை. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்னில் ஆசைதான். கருவாப்பையா கருவாப்பையா கருவாப்பையான்னு சுத்திக்கிட்டே பாட்டு படிச்சுட்டு இருப்பேன். கருவாப்பையா இல்ல கருவாப்பையா, அவனுக்கு இந்த பாட்டு படிச்சா ரொம்ப பிடிக்கும். உன் பேர் சொல்ல ஆசைதா. இது டவுன்ல இந்த படம் ஓடிச்சான். அவன் என்கிட்ட வந்து சொன்னான், இந்த பாட்டை எழுதிட்டு வந்து இதே மாதிரி படிச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு. படிச்சலாம் கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவன் ஞாபகமாவே இருக்காவா? பின்ன இருக்காது. பாவம் பையன் உள்ள அழுது போறந்துட்டு கிடப்பான். சரி வா, வயிறு பசிக்கு வேற தெருக்கு போலாம். இங்க பாரு, நாமளும் காலையில இருந்து ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி வேலை கேட்டு பார்த்துட்டோம். ஒருத்தர் கூட வேலை தந்த மாதிரி இல்ல. மாடு மாதிரி உழைக்கிறோம்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டோம். யாரும் நம்ம நம்புற மாதிரியும் இல்ல, வேலை கொடுக்கற மாதிரியும் தெரியல. அதனால ஏதாவது சுயமா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. சுயமானா ஐடியா வச்சிருக்கேன். வா. என்ன ஐடியா? நீ வா, நான் சொல்லுதேன். அங்க ஜபா ஆதிரா மீனெல்லாம் காத்துட்டு இருப்பாள். இந்நேரத்துக்கு நம்ம அங்க போயிருக்கணும். இன்னும் நம்ம போகாம இருக்கோம். தேடிட்டு எடுப்பாள். வச்சுக்கிறோம். வா. உனக்கு போற வழி ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. வா. ரொம்ப நடக்க வேண்டியது இருக்காதுல்ல? ஏன் பசி கிறக்கும், எப்படி நடக்க முடியும்? பக்கத்துல தானே இருக்கும். நான் வேலை கேட்கும் போதே தூரமா தான் போனேன். அதான் வரமாடி கேட்டே வந்துடலாம்ல, டயர்டா இருக்கும். அதான் இங்க பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம். வா. மூலக்காரி இங்கதான் நிரூபிச்சுட்ட பத்தியா நீ? இப்படித்தான் இருக்கணும்ப்பா.
நல்ல நேரம் உன் கூட வந்தேன். அப்ப நம்ம சுத்தி கரெக்டா நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பக்கத்துல டி அடுத்த தெருல தான் இருக்கும். வா போய் தண்ணியாவது குடிக்கணும். பாதத்துல ஒரு தண்ணி கூட தரலையே. அது அப்படிதான், நீ வா. சரின்னு ஒரு கடை இருந்துச்சு. நம்ம ஊர் பெட்டிகள்ல கேக்குற மாதிரி என்ன கொஞ்சம் தண்ணி தாங்கங்க. பாக்கெட் 5 ரூபாங்க. 5 ரூபா சொல்லிவிட்டாவ. 5 ரூபா இருந்தா 5 இட்லி வாங்கி தின்ற மாட்டேன், தண்ணியா வாங்கி குடிப்பேன். அத்தாடி இங்க தொட்டதுக்கெல்லாம் துட்டு பாத்துக்க. இந்த ஊரு நமக்கு லாய்க் படாதுன்னு நினைக்கிறேன் தமிழே. இங்க கெட்டு கெட்டா வைக்கணும் போலுக்கு. தண்ணி யாராவது 5 ரூபா கொடுத்து வாங்க அவள சொல்லு பாப்போம். நான் சும்மா தாங்கங்க ஓடிது பாத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டாவ. சரி வா. நம்ம ஊர் ஆத்துல பெருக்கெடுத்து தண்ணி வாடும். ஏன் தமிழே பேசாம நம்ம இப்படி பண்ண என்ன? நம்ம ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து பாக்கெட் பண்ணி 5 ரூபா வித்தா கோடி கோடி எடுத்துலாம் போலுக்க. இத்தனையோண்டு பாக்கெட் 5 ரூபாயா? நம்ம ஊர்ல எவ்வளவு வெள்ளம் போகும் ஆத்துல. ஆத்தி அப்ப நம்ம ஊர் ஆத்து தண்ணி நம்ம வீணாக்கிட்டு இருக்கோமா? பாக்கெட் போட்டு வித்தா 5 ரூபா போட்டு வித்தா கூட வாழ்நாள் முழு இருந்து திங்கலாம் போலுக்க தமிழே. நல்ல பிசினஸ் ஐடியா. பேசாம நம்ம ஊருக்கு போறோம், பாக்கெட் போடுறோம், அத பாக்கெட் போட்டு இங்க கொண்டு விக்கிறோம். ஓகே. நம்ம ஊர்ல இருக்கும்போது என்ன தண்ணி வீணாக்குவோம். அந்த அடிபம்புல அடிபம்பு அத ஒருத்தி பொத்த சொல்ல வேண்டியது. ஒருத்தி போட்டு டாண்டான்னு அடிப்பா. அப்படி பொங்கிக்கிட்டு தண்ணி வரும் பாரு, பீச்சு அடிக்கும் பாரு. எல்லாரும் குளிச்சிருவோம். அப்படி எல்லாம் தண்ணி வீணாக்குன பாவத்துக்கு தான் பட்டணத்துல வந்து 5 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குற கொடுமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தமிழே. பத்தியா தன்வினை தன்னை சுடும் சும்மாவா சொல்லி கொடுத்துருக்காவ. எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுக்க முடியும். அந்த எல்லா கிளையும் வர சொல்லல. என்னோட தரலா யார் தண்ணி அப்படி வீணா ஆக்குறியே அப்படின்னு பாருவ. கிளவி உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னோம். அப்ப புரியல, இப்ப புரியுது தமிழே. ஏன் தமிழே அந்த கிளை மாதிரிலாம் பட்டணத்துக்கு வந்திருப்பாளுவலோ? அதான் எனக்கு முன்னுக்குட்டியே தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரியாம போயிட்டு. இப்ப நாமளும் ஊர்ல போய் இனி வர ஜெனரேஷனுக்கு சொல்லுவோம், ஏ பையா உள்ளலாம் தண்ணியை வீணாக்காதீங்க. பட்டணத்துல போய் 5 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவிய அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தமிழே. பேசி பேசியே டயர்டாக்கிட்டே நீ. எனக்கு தான் பேசாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது. நீ பேசுறது எனக்கு டயர்ட் ஆகுதுட்டே. அநியாயத்துக்கு இந்த ஊர் நம்மள ரொம்ப பழி வாங்குது பத்தியா? அத நீனு சத்தி என்ன பழி வாங்கிட்டு இருக்கேன்னு வாடி. நான் போய்கிட்டு இருக்கேன், பின்னாடியே வா. உன் கூட வந்து நீ என்ன பேசியே சாகடிச்சுற. ஊர்ல வச்சுதான் பேசி சாகடிச்சனா பட்டணத்துல வந்து மாட்டி என்ன பேசி சாகடிப்ப. வாடி. நீ பேசுறதா நல்லதா இருக்குது, ஆனா கேக்குற நிலைமையில நான் இல்ல. வா. அத்தி விட்டுட்டு போறாத, எனக்கு அடுத்த வழி கூட தெரியாது. நான் பேசுன அந்த கராபேல் கொண்டு தான் பிடிச்சிருக்கு. மத்தையெல்லாம் தாதரிக்க தான் ஓடுதாவ. அத்தி இந்த ஊர்ல தவிச்ச வைக்க தண்ணி ஒருத்தர் தர மாட்டேக்காவல. ஒரு பைப்பு கீப்பு ஒண்ணு இல்ல, ஒரு ஆறு இல்ல, ஒரு குளம் இல்ல, எதுவுமே இல்லையே. இந்த ஊர்ல எப்படி வாழுதாவ? அதான் மட்டும் எனக்கும் தெரியல. அத்தி நமக்கு கிறுக்கே பிடிச்சிரும் போலக்கு. நம்ம ஊர்ல ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஆறு குளம் மேடு பள்ளம் கிணறு தோட்டம் பறவை அப்படியே சுத்திக்கிட்டு அலைவோம். இங்க என்ன எல்லாம் பில்டிங்கா இருக்குது, ஒரே வீடா இருக்குது. ஒண்ணு கவனிச்சியா? யாருமே தெருவுல காணும். அதானே டி, எல்லாரும் வேலைக்கு போவாவளா இருக்கும் டி. ஒரு பிள்ளை சத்தத்தை கூட காணுமே. சரி சத்தியமா பட்டணத்துக்கு மட்டும் வரவே கூடாது. வேலை கிடைக்கலங்கிற கவலை உங்க எவளுக்காவது இருக்காட்டி? நான் வேலை கிடைக்கலையேன்னு பதட்டத்துல உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சமாவது உங்களுக்கு ஃபீல் இருக்காட்டி? நீ நைட்டுக்கு எப்படி சாப்பிட போறன்னு கூட தெரியல. இந்த மதியம் சாப்பிடல, நைட்டுக்கு சாப்பிடணும், எங்க தங்க ஒன்னும் தெரியல. நான் மொழிப்புரிங்க போயிருக்கேன். உங்களுக்கு இப்ப இதான் ரொம்ப கவலை. நமக்கு தானே வேலை கிடைக்கல, அவ ராணி வாய்க்கு எப்படி வேலை கிடைச்சிருக்கும். பணத்தோட வருவா, கவலைப்படாத. அவ மேல இருக்க நம்பிக்கையில மட்டும் என் கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அவகிட்ட இருக்க வாய் சாமத்துக்கு எப்படி வேலை கிடைச்சிருக்கும். குறைஞ்சிட்டு ஒரு 100 ரூபாயோட அது வருவா. இன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிடணும். சாப்பாடுன்னு சொல்லும் போதே பசி எடுக்குது. சாப்பாடு சாப்பாடுதான். எப்பா சாப்பாடு நினைக்கும் போதே என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. இது நம்ம ஊர்ல இருந்தோம்னா இப்ப 12 மணி இருக்காது, 3 மணி ஆகுது டி. 3 மணியா? ஆத்தி எல்லார் வீட்ல இருந்து அண்டால கஞ்ச ஊத்திட்டு வந்து துவையலு ஊறுகாய் பொடி உள்ளி பச்சை மிளகா, அவ வீட்ல இருந்து கருவாடு தொக்கு, இவா வீட்ல இருந்து அது இதுன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் நட்டுசுல வச்சு அப்படியே கஞ்ச கரைச்சு அதுலயே கொட்டாரம் அரிசில பொங்கன கஞ்சி அப்படி முத்தா கிடக்கும். அதை எத்தனையோண்டு கட்டி தயிரை ஊத்தி உள்ளிய நறுக்கி போட்டு பச்சை மிளகாவை போட்டு கடைஞ்சி அப்படியே கரைச்சி கடக்கட்டுன்னு குடிச்சோம்னா அப்படியே கருவாடுல ஒரு கடி,
துவையில ஒரு நக்கு, ஊறுகாயில ஒரு நக்கு. எப்பா எப்படி இருக்கும்னுடி. அத்தே, கொட்டாரம்மா கஞ்சி ஞாபகம் வந்துட்ட. எப்படி போயிருவோம் மாட்டி. இங்கெல்லாம் அது கிடைக்காது. இவ வேற வைத்தத்துல கிளப்பிக்கிட்டு பசி எடுக்கிட்டே. ராணிக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும். வரும்போதே சாப்பாடோட தான் தமிழ் வருவா. வேணாலும் பாருங்களேன். அப்ப சரி. அப்பா சாப்பாடோட தான் இப்ப வரணும். அப்பா சாப்பாடு சாப்பாடு. இப்படி பசி கொடுமைக்கு தள்ளப்பட்டுட்டாவ. தமிழ் வந்துட்டா. இடி சாப்பாடோட தான் வருவா. அப்பா இடி சீக்கிரம் உட்காருங்கடி. இடி ரவுண்டா உட்காருமா. அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாடி. இடி கரெக்ட்டா ஒவ்வொரு வாய் அவ தமிழ்ல கரெக்ட்டா உருட்டுவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருண்டை. சரியா? ஒரு ரவுண்ட் கட்டி உட்காருவோம். இடி நீங்க இல்ல இருங்க. அந்த கார்டன்ல பைப்பு தண்ணி இருந்துச்சு. அதை வேணா நான் குவாரிட்டு வரட்டுமா? தண்ணி பாதி சோறு பாதி தின்னோம்னா வயிறு சீக்கிரம் நிறைஞ்சிரும். அதான் சொல்லுதேன். எப்படி நிறைய சோறு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டா. ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருப்பா. பத்தாதுல்ல. தண்ணியை குடிச்சு குடிச்சு தின்னோம்னா வயிறு நிறைஞ்சிரும். நான் போய் தண்ணி கொண்டு வந்துடட்டுமா? இல்லட்டி எப்படி ராணிக்கு வேலை கிடைச்சிருக்கும். நல்ல சாப்பாடு தான் வருவா. இரு வயிறு மட்டும் சாப்பிடலாம். அப்போ கிடைச்சாலே சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் வா தமிழே. அப்பா இவ சாப்பிட போற பட்டி சாப்பிட போறா. சீக்கிரம் வா தமிழே. எடி தமிழ் வந்துட்டா. அம்மா சாப்பாடு வரப்போகுது. வா தமிழே வா. எல்லாம் ரவுண்டா உட்காருவோமா? இனிமே தண்ணி கொட்டுறப்போ இதுல எல்லாம் ரவுண்ட் கட்டி உட்கார்றோம். அப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி எல்லாம் உட்காருங்க. அவ டயர்டா வந்திருப்பா. ஏடி உட்காருங்க டி உட்காருங்க. இதெல்லாம் பேசத பார்த்தா வேலை கிடைச்சிட்டு போலக்க. அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஆமாடி எல்லாம் உட்காருங்க. அப்படி அப்பா வேலை கிடைச்சிட்டு நினைக்க. அப்பா இருக்க சந்தோஷத்தை பார்த்தா 3 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் போலக்க. அப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. எடி எதுல உட்கார? இதுல உட்கார்ந்துருமா? இதுலதான் உட்காரணும். நல்ல இடமா இருக்கு பாத்தியா? இதுல ரவுண்ட் கட்டி உட்காரதுக்கு நல்லா இருக்கும். 5 பேர் ஒண்ணா உட்காரதுக்கு நல்லா இருக்கும். எடி ஆக தண்ணி கொட்டு வாட்டி. இரு தமிழ் போய் தண்ணி மட்டும் கொட்டு வந்துருவேன். அதெல்லாம் வேண்டாம். உட்காருங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப உட்காருவோம். உட்காந்து பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாம். யா தண்ணி சோறுதான் வாங்க போயிருக்கான்னு நினைக்க. அப்பா எனக்கு இப்பதான் தமிழ் நிம்மதியா இருக்குது. இப்பதான் எனக்கு போன உசுரே திரும்ப வந்திருக்கு. எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்பதான் உசுரே வந்திருக்கு. ஐயோ சரி அவளை எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்கா. தலதாடி பேசிட்டே வந்தா. இப்ப பாரு உங்களெல்லாம் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானே. உன்னை பார்த்தது அப்புறம் எனக்கு நிம்மதியே வந்தது. எப்பா சரி உட்காருங்க. அவ வரட்டும். வந்ததுன்னு உட்கார முடியும். நம்மளும் உட்காருவோம். அவ கண்டிப்பா வருவா. அவ பேசிக்கிட்டே வந்தா. எத்தனை சாப்பாடு? என்ன 3 சாப்பாடா? 3 சாப்பாடா? யா தண்ணி. அப்ப இன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிடலாம். 3 சாப்பாடா? 3 4 அத்தி அத்தி எனக்கு மயக்கமே வந்துரு. ஐயோ ராணி எங்க? இந்த பிள்ளை வேற நேரம் காலம் தெரியாம தொலைதொலைன்னு பேசிக்கிட்டே வந்தா. அதான் பின்னாடி வாடி சொன்னேன். அத காணுமே. இரு நான் பாத்துட்டு வரேன். தூக்கிட்டு வரேன்டாமா. அவ என்ன தூக்கிட்டு வர போறா? அதான் சாப்பாடு. சாப்பாடா? பின்ன 4 சாப்பாடு தூக்கிட்டு வேண்டாமா? அவதான் மெதுவா வந்துட்டு இருக்காளே என்னமோ. நீ 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. சரி நானே போய் வாங்கிட்டு வரட்டுமா? அவ எதுக்கு சாப்பாடு தூக்கிட்டு வர போறா? அவதானே சாப்பாடு வாங்கிட்டு வரா. நீங்க வாங்கலையா? நீ தானே வாங்கிட்டு வர. நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? ராணி பின்னாடி வரேன்னு நீ தானே சொன்ன. ஆமா அவ பின்னாடி தான் வரா. அப்போ சாப்பாடு நீங்க வாங்கி வைக்கலையா? நாங்க எப்படி வாங்கி வைக்க முடியும்? அப்போ ரவுண்டா உட்காந்து சாப்பிடலான்னு சொன்னீங்க. அது நீ வாங்கிட்டு வருவானே. நான் எப்படி? அப்போ உனக்கு வேலை. அப்படின்னா உங்களுக்கு வேலை எங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கலையா? ராணிக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல. நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைச்சேன்.
சாப்பாடு கனவு தானா? அப்ப உங்க 3 பேருக்குமே வேலை கிடைக்கலையா? யாருமே வேலை தர மாட்டேங்காங்க தமிழ். நாங்களும் எப்படிலாமா கேட்டு பார்த்துட்டோம், யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்காங்க தமிழ். உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், அதான் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன்டி. எங்களுக்கும் வேலை கிடைக்கல தமிழ், எங்களுக்குமே கிடைக்கலையே. சரி, இவ ராணி எங்க? பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தா, எங்க வாரா? தாஸ் தாஸ், என்ன சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கா? சொல்லிட்டு போறதுக்கு அங்க எனக்கு யாரு இருக்கா? ஏண்டா ஏடி வெறுத்து போய் பேசுற? எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்குடா, எங்க பார்த்தாலும் அவன் என்ன கூப்பிட்ட மாதிரியே இருக்குது. பைத்தியமாயிருவானு பயமா இருக்கு. யாருக்காக வாழ்றேன், எதுக்காக இருக்கிறேன் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வாழ்க்கைய வெறுத்து போச்சு. இங்கே இருந்தா பைத்தியக்காரன் ஆயிருவேன். அதான் பட்டணத்துக்கு போறேன். இங்கதான் உனக்கு நல்ல வேலை இருக்குற. யாருக்காவது சம்மத்தி பண்றேன்னு தெரியாம இருக்குது. இல்ல சம்மத்தி பண்ணி என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் மறக்கணும். ஒருவேளை அவ உசுரோட இருந்து என்ன தேடி வந்தானா நான் உசுரோட இருக்க வேண்டாம். ஒரு வேலை இங்க பாரு, அவ என்ன தேடி ஊருக்கு வந்தான்னு வச்சுக்கோய, எனக்கு எப்படியாவது சொல்லி விட்டுருடா. நான் மெட்ராஸ்க்கு போன உடனே நான் எங்க இருக்கேங்கிற அட்ரஸ் எல்லாம் உனக்கு நான் அனுப்புறேன். சரிடா. ஒருவேளை அவ என்ன தேடி வந்தா எனக்கு உடனே லெட்டர் போட்டுருடா. அதுக்கப்புறம் உனக்கு சொல்லாம இருப்பேன். தேடி கண்டுபிடிச்சா ஒன்று சொல்லிட மாட்டேன். எப்படியாவது எனக்கு சொல்லிடுடா. நான் உயிரோடு இருக்கங்கிறதையாவது அவனுக்கு சொல்லிடு. அவங்களுக்கு நிச்சயமா எதுவும் ஆயிருக்காதா? உசுரோட தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஆம்பளை நாம 10 நாள் கையில காசு இல்லைன்னா எங்க போயிட வாழ முடியும்? பொம்பளை பிள்ளைங்க எங்கடா வாழ்வாங்க? சரி, நான் கிளம்புறேன். ட்ரெயின் வந்துட்டு நான் போறேன். கவலைப்படாம போடா. பார்க்கலாம். இந்த வலியும் ஞாபகத்தையும் மறக்கிறதுக்கு நான் வெளியில போனாதான் முடியும். அதான் போய்கிட்டு இருக்கேன். போறேன். சரிடா, நல்லபடியா போயிட்டு வா. நான் ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நான் உனக்கு உடனே சொல்றேன். நீ எங்க இருக்க, எங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு போனோம்னு அனுப்பிடுவா. சரிடா. சரி, ட்ரெயின் வந்துட்டு நான் வாரேன்னு. சரிடா, போயிட்டு வாங்க. ஒன்னாவே சுத்திட்டு வரணும்லடா. சரி, போயிட்டு வா. இங்க பாரு, இனி அது எந்த பிள்ளைக்கும் வாழ்க்கையில துரோகம் பண்ணாத. உங்க அத்தை போகலன்னு சுத்திட்டு இருக்கா, அவளையாவது ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு வழிய பாரு. தப்புதாண்டா, தப்பு உணர்ந்துட்டேன். இங்க ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்துட்டு அவ இப்ப இல்லைன்னு நமக்கு தெரியும் போது இருக்க வழி இருக்கு பாரு. அவ தானே எல்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் அவ நம்மளை விட்டு போறது கொடுமை இருக்கு பாரு. அதெல்லாம் தாங்கிக்க முடியாடா. உண்மையா காதலிச்சாதான் அந்த வலியும் வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். இனி அது உண்மையாரு. சென்னை மேயர் அவனை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா ஊரை காலி பண்ணிட்டு போறதுக்கு வழிய பாரு. என்னால நின்று போக முடியாது. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். நான் இருக்கிற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம். முட்டாளாடி இல்ல முட்டாளாடி கேக்குறேன். ஒவ்வொருத்தருக்கு இந்த பதவி கிடைக்காதனா அவன் தான் வந்துகிட்டு இருக்கான். உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. ஒழுங்கா சென்னை மேயரா போய் பதவி எடு போ. என்னால போக முடியாது. கட்டெல்லாம் பட்டாதீங்க. நான் இவன் எம்எல்ஏ கூட இருக்க மாட்டேன். உங்க அவ செத்து தொலைஞ்சிட்டாளே. என்னடா அவ செத்துட்டான்னு சொன்னீங்க. அவனு பார்க்க மாட்டேன். அவ சாகல என்ன தேடி வருவா. என்ன தேடி வருவா. கண்டிப்பா என்ன தேடி வருவா. இது மேயர் உத்தரவு. நீ சென்னை மேயர் ஆயிதான் ஆகணும். வேற வழியா இல்ல. அவங்கிட்ட நான் பேசுறேன். நீங்க போங்க. நல்ல முடிவு எடுத்துட்டு உடனே கிளம்புறதுக்கு வழிய பாரு. உன் பிரிவாதத்துக்குலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ சென்னை மேயர் ஆகுற. உங்களை நான் சொல்லிட்டேன். அப்பா நான் பேசுறேன், நீங்க போங்க. சொல்லி வை. கொஞ்சம் புத்திமதி சொல்லி வை. ஒரு பொம்பளைக்காக இப்படி வந்து கண்டுக்கிட்டு நடக்கும். உங்களுக்கு மேல சொல்லாதீங்க. அவன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமா, அவன் என் பொண்டாட்டி. நானும் அவ்வளவு புருஷ பொண்டாட்டி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். வெளியில சொல்லல, ஏதோ சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு முட்டாள் மாதிரிலாம் பேசல. உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க ரகசியமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் இதுக்கு போய் சொல்லணும். ஓய், என் கோத்த கலப்பாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் என் பொண்டாட்டி எங்க போனே தெரியல இருக்கேன். நீங்க இஷ்டம் பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. இதுக்கு நான் இதுக்கு சொல்லிட்டேன். ஐயோ கத்தாதீங்க. அவனை பேசி நான் அனுப்பி வைக்க. நீங்க கிளம்புங்க. அத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அவனை பேசி நான் அனுப்பி வைக்க. நீங்க கிளம்புங்க. நாளைக்கு நீ சென்னையில இருக்கணும். சரிடா. யார்கிட்ட? நான் கிரிமினல் ஆயிருக்கத நீ மறந்துடல. உன் மேல நான் கேஸ் கொடுத்துறேன். சொல்லிட்டேன். மைண்டே. அதெல்லாம் முடியாது. போங்க. நான் இந்த ஊர் விட்டு வர மாட்டேன். ஏண்டா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்னால என் பொண்ணை விட்டு போக முடியாது. என்ன தேடி வருவா. நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, நீ இப்படி என்ன பைத்தியம் ஆயிருவாடா. ஏற்கனவே இப்படி மனுஷ மாதிரி இல்ல, பைத்தியக்கார மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. என்னால முடியாதுக்கா. அவளை மறந்து என்னால வாழ முடியல. பைத்தியம் ஆயிட்டேன். விடுங்க. எனக்கு என்ன நீ சென்னைக்கு போறது நல்லதுன்னு தோணுதுடா. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா? நிச்சயமா அந்த பொண்ணை தேடணும்னா நீ உயர்ந்த பதவியில இருக்கணும். நீ அங்க இருந்துட்டனா நிச்சயமா அவளை எந்த வழியா தேட முடியும்.
எல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்கும்டா. நீ ஆர்டர் போட்டா எது வேணாலும் செய்ய முடியும். பதவி நல்ல பதவிடா. அதுல இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னக்கா சொல்ற? அவனை நிச்சயமா தேட முடியும்டா. உன்கிட்ட இருக்க பலத்துக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு உனக்கு பதவி தேவை, அதிகாரம் தேவை. இங்க பார், வாய்ப்பை தவற விட்டாத. போ. அக்கா, நல்ல வாய்ப்பு தவற விட்டாத. உனக்கு தமிழ் வேணுமா வேண்டாமா? அவ என் பொண்டாட்டிக்கா. பரவாயில்ல, அவளை தேடணும்ல. அதுக்கு உனக்கு அதிகாரமும் பதவியும் தேவை. போ. சரிங்கக்கா. போ, கிளம்பு. இன்னைக்கு நைட்டே நீ சென்னைக்கு போற. நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றேன். போ. சரிங்கக்கா. நீங்க? இல்லடா, நான் வரல. இங்க இப்பதான் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அதில் விட்டுட்டு வர முடியாது. நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்கக்கா. அப்புறம் எனக்கு நான் கிராமத்துல இருந்து யாராவது வரைச்சிட்டு போறேன். அதை நான் பாத்துக்கிட்டேன். நீ கிளம்பு. சரி, நீ டியூஷனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துரு. நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன், தெரியுங்களா? போய் 10 நல்லா வாரேன்டா. நீ போ. வந்துடணும். எப்படியும் கவர்மெண்ட் தானே நமக்கு வீடெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு நான் வரேன். சரிங்கக்கா. நீ போய் பதவி ஏறு. போ. ஊரை விட்டே போக மாட்டேன்னு இருந்தானே, இப்போ ஊரை விட்டே போறானே. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் இங்க தான் இருப்பேன்னு வீட்டை விட்டு உள்ள போகாம கடந்த புள்ளைய இப்படி வீட்டை விட்டு போக வச்சுட்டேன்னு என் வீட்டையே சுத்தி சுத்தி வருவானே. ஐயோ, அம்மா பண்ணிட்டு வருவானே. போச்சே, என் பிள்ளை என் காலுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்தானே. இனி என் பிள்ளை நான் எப்போ பாப்பேன்னு தெரியலையே. அந்த வேண்டான்னு வீட்டை விட்டு போவாதேன்னு. இங்க இருந்தா நான் கோட்டிக்காரனா ஆயிருவேன். செத்தாலும் செத்துருவேன். ஒருவேளை ஊசுகூட இருந்தானா என்ன தேடி வந்தா நான் செத்து போயிட்டு என்ன பண்ணுவா? அவளும் செத்து போயிடுவா. வேண்டாம், நான் பட்டணத்துக்கு போறேன். போயிட்டு லெட்டர் போடுறேன். என்ன சரிண்ணே. அட்ரஸ் அனுப்புறேன். அப்பப்ப லெட்டர் போடு. சரிண்ணே. அண்ணே, லீவுக்கெல்லாம் வருவல்லண்ணே. பாப்போம். அண்ணே, அண்ணே வேண்டாண்ணே. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுண்ணே. என்னால இங்க இருக்க முடியாதுமா. இருந்தா அண்ணன் செத்தே போயிருவேன். யாருக்கும் பிரோஜனம் இல்லாம செத்து போயிருவேன். அதுக்கு அங்க எங்கேயாவது உசுரோடையாவது இருப்பேன்ல. போயிட்டு வரேன். உள்ள கரையை தண்ணுமே, அதுக்காவது உசுரோட இருக்கணும்ல. ஐயோ, பொறுப்பா இருந்தானே என் பிள்ளை. என்ன அந்த காதல் மட்டும் தான் பண்ணணும். மற்றபடி என் பிள்ளை எல்லா பொறுப்போடு தானே இருந்தா. நானே எந்த மண்ணலி போட்டுக்கிட்டேன்னு. ஐயோ. சரி, போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. தைரியமா போயா. எனக்கு என்னமோ அந்த பிள்ளைல பட்டணத்துலதான் இருக்கும்னு தோணுது. ஆமாயா, அந்த பாலத்துல ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகும். அதுவும் பட்டணத்துக்கு சரக்கு கொண்டுட்டு போகும். எனக்கு என்னமோ பைய உலையில பட்டணத்துக்கு தான் போயிட்டாள்வான்னு தோணுது பாத்துக்க. ஆனா போன காரணம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ வேற ஏதோ உள்குத்து நடந்திருக்கு பாத்துக்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த பைய உலையில போற பிள்ளைல கிடையாது. ஆமையில ஆதிர சந்தேகப்பட்டனா உன் சட்டையை பிடிச்சி கேட்டாலும் கேட்பாலே தவிர வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டா. யார என்னமோ நடந்திருக்கு பாத்துக்க. சரியா, பார்த்து போயிட்டு வா. திருவிழாக்கு பண்டிகளுக்கெல்லாம் வந்து போய் இரு. ஒருவேளை உன் கண்ணில் அவ பட்டானா அங்கேயால பொண்டாட்டியாக்கி ஊருக்குள்ள கூட்டிட்டு வா. உன் வாய் முத்தம் மட்டும் பழிச்சதுன்னா சத்தியமா சொல்றேன், சாவர வரைக்கும் உனக்கு நான் புள்ளியா இருப்பேன். நீ செத்தாலும் உனக்கு கொல்லி நான் வைப்பேன். இது போதையா, இது போதும். அந்த 5 பயவுல இந்த ஊருக்குள்ள கிடக்கும் போது எனக்கு யாருமே இல்லைங்க மாதிரியே தோணாது. பய உளில் என்னை எவ்வளோத்தான் கிண்டல் பண்ணாலும் சரி, என்னை விட்டு ஒரு அடி நான் அவள மாட்டாளுவ. நான் இருக்க இடத்துல தான் அவளும் இருப்பாளுவ, அவளும் இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். ஆனா எளிய முடியுமா சண்டை போட்டுக்குவோம். ஆனா ஒரு நாள் கூட பிரிஞ்சுக்கிட மாட்டோம். பிள்ளைக்கு பிள்ளைல அவ்வளோதான். எனக்கு மாமியாருக்கு மாமியாரும் அவ்வளோதான். அந்த பிள்ளைலே போச்சுது. அவளை போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஊரில் இருக்கக்கே மனசு இல்லை பத்துக்க. ஏதோ நல்லது நடந்து அவள் உன் கண்ணில் பட்டு அவளை நீ பொண்டாட்டியாக்கி ஊருக்குள்ள கூட்டிட்டு வையா. அவளை கூட உட்காந்து மறுபடியும் அரட்டை அடிச்சாதான் இந்த கட்டையும் வேகும். இல்லைன்னா நீ யாரு கொல்லி வச்சாலும் இந்த கட்டை வேவாது. நிச்சயமா நல்லதே நடக்கும். போயா. யாரோ அந்த பிள்ளைகளுக்கு என்னமோ சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்? புதுசா நம்ம ஊருக்குள்ள எந்த கருப்பாடு இருக்குது? பஞ்சாயத்துல பிரச்சனைனா கூட பஞ்சாயத்து மோவே சாலமோனும் எஸ்தரு பிள்ளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு உசுரா கிடப்பாவ. இவள 5 பேரும் அவன் கூட்டாளிகள் தான். அதனால அந்த பிரச்சனையும் இருக்காது. என்னத்தான் நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பையன் எதனால என்கிட்ட சொல்லும். அப்போ அந்த வழியா வேற யாரோ போயிருக்காவ, என்னமோ சொல்லியிருக்காவ. அது அந்த பிள்ளைல பயத்துல ஓடி போயிட்டோ என்னமோ. சரி, இவன் ராணி எங்க? பின்னாடிதான் வந்துகிட்டு இருந்தா. எங்க வாரா? நீ வந்து 10 நிமிஷம் ஆகுது. எங்க போனா ராணி?